Taste the Daily. அண்மை செய்தி. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே 14 வயது சிறுமியின் சந்தேக மரணத்தால் உடல் தோண்டி எடுக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டதில் சிறுமியின் தாத்தா பாலியல் தொல்லை அளித்து காரணமாக சிறுமி தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்துள்ளது. இக்கொடூர சம்பவம் குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வேணுகோபால் வழங்க கேட்கலாம். வணக்கம் வேணுகோபால், விவரங்கள். நிச்சயமாக அருண். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த ஒரு கிராமத்தைச் சேர்ந்த 14 வயது சிறுமியின் சந்தேக மரணம் காரணமாக கடந்த 6 மாதத்திற்கு முன்பு சிறுமியின் உடல் தோண்டி எடுத்து விசாரணை செய்ததில் சிறுமியின் தாத்தா தேசிங் என்பவர் சிறுமிக்கு பாலியல் சீண்டல் கொடுத்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. அதாவது வந்தவாசி அடுத்த ஒரு கிராமத்தைச் சேர்ந்த 14 வயது சிறுமி ஒருவர் கடந்த 6 மாதத்திற்கு முன்பு இறந்து விட்டார். இந்த நிலையில் அவரது உறவினர்கள் சிறுமிக்கு சடங்குகள் செய்து புதைத்து விட்டனர். இந்த நிலையில் மூடூர் கிராமத்தைச் சேர்ந்த கிராம நிர்வாக அலுவலர் செல்வ கணபதி என்பவர் தெல்லார் காவல் நிலையத்தில் சிறுமி ஒருவர் மர்மமான முறையில் இறந்து விட்டார் என்று தெல்லார் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் தெல்லார் காவல் நிலைய போலீசார் மற்றும் வட்டாட்சியர் பொன்னுசாமி, காவல் துணை கண்காணிப்பாளர் தீபக் ரஜினி ஆகியோர் முன்னிலையில் புதைக்கப்பட்ட சிறுமியின் உடல் கடந்த 15 நாட்களுக்கு முன்பு தோண்டி எடுக்கப்பட்டு பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. இதையடுத்து சிறுமியின் பிரேத பரிசோதனை அறிக்கையில் சிறுமி விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டது என்றும் தெரிய வந்துள்ளது. பின்னர் மேலும் விசாரணையில் செய்தபோது சிறுமியின் தாத்தா தேசிங் என்பவர் சிறுமிக்கு பாலியல் சீண்டல் கொடுத்துள்ளார் என்றும் இதன் காரணமாகவே மனவேதனை அடைந்த சிறுமி விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டது விசாரணையில் தெரிய வந்தது. பின்னர் போலீசார் தேசிங்கை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். விடியா திமுக ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை எனவும் பாலியல் வன்கொடுமை குறித்து காவல்துறையினர் சரியான முறையில் நடவடிக்கை எடுக்காமல் காலம் கடந்து நடவடிக்கை எடுக்கப்பட்ட அவல நிலை ஏற்பட்டுள்ளது. பாலியல் வன்கொடுமை குறித்து காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க பெண்கள் பயப்படுகிறார்கள். ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என பொதுமக்கள் வேதனையுடன் தெரிவிப்பது குறிப்பிடத்தக்கது. அருண், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வேணுகோபால்.